வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th காமர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யூனிட் 4ல் சாப்டர் 9 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் ஹியூமன் ரிசோர்ஸஸோட மீனிங் டெஃபினிஷன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, இது எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே கண்டிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயி இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் மேலே டெவலப் ஆகி வர முடியாது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு அதோட சக்ஸஸ் ஆகட்டும், இல்லை க்ரோத் ஆகட்டும், டெவலப்மெண்ட் ஆகட்டும், என்னவாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அங்கே எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான். ஸோ அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இப்போ நம்ம 1991 ரீஃபார்ம்ஸில் பார்த்திங்கன்னா, குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறதுல இது என்ன ஆச்சு, லீடிங் இன் தி அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி, ஹை லெவல் ஆஃப் இனோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை நல்லா டெவலப் பண்ணியிருக்கு. இந்த 3 கேட்டகரினால் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆனதுனால ஹியூமன் ரிசோர்ஸஸ் இங்கே ஹை லெவல் ஆஃப் இனோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இருக்குது இதில். ஸோ இங்கே என்னென்னா, என்ன ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்க, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னாவே என்னென்னா, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அந்த ஆர்கனைசேஷன் சர்வைவல் ஆகிறதுக்கு, அதோட சக்ஸஸுக்கும் கண்டிப்பாக தேவை. ஸோ அதைத்தான் நம்ம மீனிங் சொல்கிறோம். டெஃபினிஷன் பார்த்திங்கனாக்கா, இந்த மைக்கேல் ஜூஸ் அவரது பார்த்திங்கன்னா, ஹோல் கன்சிஸ்டிங் ஆஃப் இன்டர் ரிலேட்டட், இன்டர் டிபெண்ட் அண்ட் இன்ட்ராக்டிங் சைக்காலஜிக்கல், சோஷியாலஜிக்கல் அண்ட் எத்திக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த சைக்காலஜியாகவும் ஒரு சமுதாயத்துலேயோ இல்லை அவங்களோட சைக்காலஜி ஒரு எண்ணங்களையோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து செயல்படுறது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ், அந்த கம்பீட்டன்சி, அந்த கேப்பபிலிட்டி இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்லாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸில் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேண்ட், லேபர், கேபிட்டல் ஆர்கனைசேஷனில் இந்த ஹியூமன் அப்படிங்கிறத ஒரு லிவிங் கேட்டகரி. அதுக்கு தான் மற்றது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். ஸோ தட் லிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு வுட்டு சேர் ஆகிறதுனால அது ஹியூமன்னால தானே தவிர, இல்லைன்னா அது வுட் அப்படி தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இருக்காது. அதுக்கு முன்னாடி வுட் அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஹியூமன் தான் ஒரு பார்ட்டுக்கும், இல்லைனா அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. கோல்டு அப்படின்னாவே அதுக்கு ஹியூமன் தான் வேல்யூ கொடுக்குறாங்க. இல்லைனா தட் இஸ் லைக் சிம்பிள், அதுவும் ஒரு மினரல், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அப்படி தான் இருந்திருக்கும். இட் இஸ் ஒன்லி த லேபர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தட் இஸ் ஹயர்டு அப்படின்னா நம்ம பணியமர்த்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்கக்கிட்ட தான் அந்த லேபர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிட்ட தான் இனோவேஷன், க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அவங்களால தான் திங்க்கு, அனலைஸ் அண்ட் இன்டர்ப்ரெட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கொடுத்தது, ஒரு இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் கிட்ட தான் இருக்கும். நம்மக்கிட்ட எமோஷ்னலும் இருக்குது. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஃபினான்ஷியலாகவும் நம்ம மோட்டிவேட் பண்ணலாம், இல்லை நான் ஃபினான்ஷியலாகவும், அதாவது ஒரு இன்சென்டிவ், ஒரு போனஸ் கொடுக்குறது மூலியமாகவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டி கொடுக்குறது, எந்த வகையில் வேணாலும் நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும். அவங்களோட பிஹேவியர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது நாட்கள் ஆக ஓவர் த இயர்ஸ் என்ன ஆகுது, ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு வேல்யூ, அவங்களோட வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது மூவபிள் தான். இப்போ மைக்ரேஷன், ஒரு ஸ்கில்டு ஒரு பர்சன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. ஸோ மூவபிள் தான். ஒரு டீமாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்களால தான் முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏன் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா ரிசோர்ஸஸும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவை. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் ரிசோர்ஸஸே க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட நல்ல சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னா, நிலையான வளர்ச்சி தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸே எப்படி நடக்கும் அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அங்கே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குள்ளான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் எல்லாம். தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மற்ற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைக் லேண்ட், கேபிட்டல் ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுறதும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான். அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலிமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
இது வந்து எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது கீழ் லெவல் இருந்தாலும் சரி, இல்லை அப்பர் லெவலில் இருந்தாலும் சரி, எல்லா லெவல்லையுமே யூஸ் பண்ணக்கூடியது தான். இதை வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க், ஏன்னா நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் மாதிரி, இப்படியெல்லாம் நடந்தால் இதெல்லாம் இல்லீகல், இதெல்லாம் லீகல், இப்படி தான் நடக்கணுங்கிறது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் மூலிமா ரிசோர்ஸஸ் ஒர்க் ஆகுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கம்பெனிலையுமே ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நம்ம பீப்புள் வந்து அவங்களோட பீப்புளை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து எப்படின்னா ஒரு ஹையரிங், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் வித் ஹையரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன் இன் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள பணி அமர்த்ததோ, இல்லை அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதோ, இல்லை அவங்கள மெயின்டைன் பண்ணுறதோ, அதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஒரு டெஃபினிஷன் பாருங்கள். டெய்லி யோடர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டைரக்டிங் தி அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட், நம்ம ஒரு பணி அமர்த்துறோம் அப்படின்னா அந்த வேலையில் என்ன இருக்கும், ஒரு பிளானிங் பண்ணணும், அவங்களுக்கு வந்து டைரக்டிங் பண்ணணும், கரெக்டாக டெவலப் பண்ணணும், ஹியூமன் ரிசோர்ஸஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதான் டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, யூனிவர்சலி ரிலவெண்ட் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இப்போ மினரல்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் அது எக்ஸிட் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லை, இது எப்படி காற்று அந்த மாதிரி நம்மளும் எங்கே வேணாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். தென் கோல் ஓரியன்ட், அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கோல் ஓரியன்ட் தான். ஒரு ஆர்கனைசேஷனோட கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். தென் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், இப்போ வந்து நம்ம பிளானிங் அந்த மாதிரி ஒரு மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு 2 வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டராக நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம். இட் இஸ் ஆல் அ பெர்வசிவ் அப்படின்னா எப்பவுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எங்கே வேணாலும் இருக்குது, அவைலபிள் ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். தென் கண்டினியூஸ் ப்ராசஸ், ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது. டைனமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுல. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட் அப்படியே தான் இருக்கும், எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் அப்படி தான். கேபிட்டல் அப்படிங்கிறது அதில் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. பட் யாருக்கு, ஹியூமனுக்கு தான் ஃபீலிங், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு ஹேண்டில் வித் கேர், எப்படி ஒரு கிளாஸை ஹேண்டில் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இவங்களே ஹேண்டில் பண்ண முடியும். தென் இன்ட்ராக்டிவ் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு கோஆர்டினேட்டர், அங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸையும் அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கரெக்டாக கொண்டு போகிறது தான் இன்ட்ராக்டிவ் டூல். ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட் அப்படின்னா, இப்போ அவங்கக்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிச்சி, இல்லை அவங்களுக்கு இன்னும் தேவை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம், ட்ரைனிங் எல்லாம் வச்சு அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணி விட்றோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போத் அஸ் அ சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்கள பார்க்குறதுனாலையும் அவங்கள மேன் பவர் ஹேண்டில் பண்ணுறதுனாலையும் இதை வந்து நம்ம சயின்ஸுன்னு சொல்லலாம், ஆர்ட்டுன்னு சொல்லலாம். தென் இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னா சோஷியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் 3ஐயும் சேர்த்து எல்லா விதமான ஒரு துறையும் இதுக்கு வந்து தேவை. இந்த டிசிப்ளின்ங்கிறது எல்லா துறையும் ஒருங்கிணைத்து தான் கொண்டு போகுது. ஸோ அதனால தான் இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸ் இருக்கும், சமுதாயத்தோடையும் ஒன்றிணைந்து போகணும். அதே மாதிரி எக்கனாமிக் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட கோலையும் செட் பண்ணி கொண்டு போகணும். தென் இன்டேஞ்சபிள் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ்ங்கிறது டச் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம ரிசோர்ஸஸ் ரா மெட்டீரியல் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியலுக்கு ஒரு ஃபிசிக்கல் இது இருக்குது. காட்டன் அப்படின்னா காட்டனை தொட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் நம்ம டச் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் அ ஃபீல். ஸோ அதனால் இது வந்து இன்டான்ஜிபிள். ஓகே, தென் சிக்னிஃபிகன்ஸ். என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன இம்பார்ட்டன் அதுக்குன்னா, நமக்கு வந்து மேன் பவர் நீட்ஸ், எங்கெங்கே எந்த நம்பர் ஆஃப் பீப்புள், நம்ம வந்து எத்தனை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தேவை, அவங்களுக்கு அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோக்கு, அதே மாதிரி அந்த காஸ்ட் அவங்களுக்கு அந்த சேலரி கொடுக்கறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து எடுக்கிறது தான். இன்கார்பரேட் சேஞ்ச் அப்படின்னாக்கா, இங்கே வந்துட்டு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஹியூமன்
ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து அவங்க அதுக்கு ஆப்டாக போகிறது மாதிரியான ஒரு இதை கொண்டு வரணும். ஸோ அதை தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டில் டு இன்கார்பரேட் சேஞ்ச், அந்த சேஞ்சுக்கு அக்கார்டிங்காக எம்ப்ளாயிஸையும் கொண்டு போகிறது தான் சொல்கிறோம். தென் கரெக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேன் பவர், எந்தெந்த இடத்துல ஷார்ட்டேஜாக இருக்குது, எந்த இடத்துல சர்ப்ளஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறது தான் இன்னொரு ஃபங்க்ஷன். அதாவது அது ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி ரைட் மேனர் ரைட் ஜாபில் வைக்கிறதும் இது ஒரு இம்பார்ட்டன்ட். தென் ஸ்கில், அப்டேட் த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நிறைய டெக்னாலஜிக்கல் வந்து புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறவங்களும் அதுக்கான அப்டேட்டோடு இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்ரைசல். ஸோ அவங்க வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட மோட்டிவேட் பண்ணி ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறது, நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கறது. அப்போ தான் வந்து அவங்களோட லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். தென் காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ் அப்படின்னாக்கா இப்போ வந்து குளோபல் மார்க்கெட்டில் நம்ம வந்து குளோபலைசேஷன் அப்படின்னாலே நம்மளோட கூட்ஸுக்கு வந்து குளோபல் வைட் மார்க்கெட் ஃபைன் பண்ணும்போது நிறையா புதுசாக டெக்னாலஜிகல்ஸ் வரும். ஸோ அந்த காம்படேட்டிவில் வந்து நம்ம அந்த வேர்ல்டில் நம்மளோட ஆர்கனைசேஷன் சர்வைவ் ஆகணும், அதில் நிலச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்களும் அந்தளவுக்கு அப்டேட்டட் டெக்னாலஜியோடு இருக்கணும். ஸோ அந்த அட்வான்டேஜஸ் கொண்டு வரதுக்கும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்னோவேட்டபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ் டு த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணுறோம். அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு என்ன பண்ணணும், நம்ம இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ் கொடுக்குறதும் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. எம்ப்ளாயீஸ் கமிட்மெண்ட் அப்படின்னா அவங்களோட ஒர்க் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ இல்லை கொஷினரியோ வச்சுட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பொசிஷனை வந்துட்டு கொடுத்தோம்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். தென் டு எம்பசைஸ் சோஷியலிசம் அப்படின்னாக்க, ஏன்னா நம்ம வந்து ஹியூமன் அப்படிங்கிறதே ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என்ன பண்ணுவோம், ஒர்க் பிளேஸில் வந்துட்டு அவங்களோட பியர் குரூப்ஸ்னால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை அவங்களோட சபார்டினேட்ஸோ இல்லை அவங்களோட மேனேஜர் கூடயோ வந்து குட் ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும். அப்போ தான் 2 பேத்துக்கு இடையில ஒரு நல்லிணக்கத்தோடு செயல்படணும். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். சொல்லலாம். இதில் ஃபேவரபிள் எம்ப்ளாயீஸ் ஆட்டிடியூட். ஏன்னா இங்கே வந்துட்டு என்ன இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு தன்னோட ஒர்க்கை கரெக்டாக கொண்டு போகணும், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா அங்கே வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு குட் என்விரான்மெண்ட்டில் இருக்கணும், ஒர்க்கிங் ப்ளேஸ் வந்து குட்டாக இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னாக்க ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, க்ரீவன்ஸ் ப்ரைசல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு என்விரான்மெண்ட் அங்கே கிடைக்கும். தென் ஸ்கோப் ஃபார் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு யூனியன் நிறைய பார்த்துருப்போம். நம்ம வந்து எம்ப்ளாயீஸ்க்கான யூனியன் நிறைய சங்கங்கள் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கும் சங்கங்கள் இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்களோட க்ரீவன்ஸையும் அவங்களுக்குடைய ப்ராப்ளம்ஸ்க்குடைய சொல்யூஷனையும் அவங்க வந்துட்டு கலெக்டிவாக சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கமாக ஏற்படுத்தி ஒரு யூனியனை கொண்டு வந்து அது மூலிமா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம 2 ஃபங்க்ஷனாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மேனேஜியல், இன்னொன்று வந்து ஆப்ரேட்டிவ். மேனேஜரில் வந்துட்டு பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது. ஆப்ரேட்டிவில் ப்ரொக்யூர்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன், ரிட்டன்ஷன், இன்டகிரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு பார்ப்போம். ஸோ பிளானிங் அப்படின்னா எப்போ பண்ணணும், யார் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், அப்போ அந்த கேப் நம்ம வந்து எங்கே எப்போங்கிறதுக்கான கேப்பை வந்து இவங்க தான் ஃபில் பண்ணணும், மேனேஜர் தான் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஆப்ரேஷன், ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி என்னென்ன பாலிசிஸ் போடலாம், என்ன ப்ரொசீஜர்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, பட்ஜெட்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் கொண்டு வர தான் பிளானிங். ஆர்கனைசிங் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் தான் மெயினாக. யார் யாருக்கு என்னென்ன டியூட்டிஸு, அவங்களுக்கு வந்து எந்தெந்த அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஆர்கனைசிங். டைரக்டிங் அப்படின்னாக்கா அவங்க சொன்ன நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கறது, அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல், எனர்ஜியோ இல்லை மணியோ எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். தென் கண்ட்ரோலிங் அப்படின்னாக்கா அவங்க நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க கரெக்டாக போகிறாங்களா, இல்லை டீவியேட் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அது கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்னா அப்சர்வேஷன், அவங்கள அப்சர்வ் பண்ணுற மூலிமா, சூப்பர்வைசன், ரிப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட ரெக்கார்ட் பண்ணுறது, தென் ரெக்கார்டிங் அண்ட் ஆடிட்டிங் மூலிமா நம்ம எல்லா விஷயமும் அங்கே ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
தென் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னாக்கா இது வந்து ஜாப் அனாலிசிஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், ஆள் வேலை எடுக்கிறது, அதை செலக்ட் பண்ணுறது, அவங்கள ப்ளேஸ் பண்ணுறது, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ப்ரொக்ரூட்மெண்ட்டில் வரும். டெவலப்மெண்ட்னாக்கா அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது மூலிமா, இல்லைனா ஒரு டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் மூலிமா பண்ண முடியும். தென் காம்பன்சேஷன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற வேஜ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன் தான். நம்ம இன்சென்டிவ்ஸ், போனஸு, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸு, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், அவங்களுக்கான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், இல்லை என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரதா காம்பன்சேஷன். ரிட்டன்ஷன் அப்படின்னாக்கா அவங்களோட ஹெல்த்து அண்ட் சேஃப்டி, வெல்ஃபேர், சோஷியல் செக்யூரிட்டி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ரிட்டன்ஷன் அப்படின்னு அர்த்தம். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது என்ன, ரீகன்சிலேஷன் பிட்வீன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கான தனிப்பட்ட விதமான விருப்பு வெறுப்புகளுக்கும் ஒரு கம்பெனியோட விருப்பு வெறுப்புகளுக்கும் இடையில் ஒரு கேப் விழுகாமல் அவங்களோட ஆர்கனைசேஷன் கோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள செட் பண்ணி கொண்டு போகிறது தான் இன்டகிரேஷன். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், லேபர் டர்ன் ஓவர், தென் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் ஆடிட்டிங் வைக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனை பார்க்கலாம். தேங்க்யூ.